பாஸ்க்கு வந்து உலகம் பூரா அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களோட நீங்க சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து சொன்னேன்லங்க, ஜூலி இருக்கிற வேண்டிய இடத்துல நான் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்க. போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ முனியமாங்கிறவங்க ஆல்ரெடி பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதெல்லாம் கூட இருக்கட்டும். இப்போ நம்ம விஜே சித்து விளாக்னு எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ஸில் விஜே சித்து விளாக்ஸ்னு ஒரு பெரிய ஃபேன் பேஜே இருக்குது. நம்மளை சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும், நம்மளை சிந்திக்க வைக்கிறதா இருக்கட்டும், விஜே சித்து விளாக்னாலே தனி ஃபேன் பேஜ் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜே சித்து அவர்கள் பிக் பாஸ் 10க்கு ஆடிஷன் நடக்குதா. ஸோ அதுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜே சித்து வந்து பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி ஆஃபிஷியலாக நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி மட்டும் அவர் போனாங்கன்னா ஃபன்னுக்கு இடமே இருக்காது. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ விஜே சித்து அவருடைய மிகப்பெரிய ரசிகர்களில் நானும் ஒருத்தன் சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பிக் பாஸ் சீசனுக்குள்ளே இந்த மாதிரி டேலண்டான ஆளுங்களை தான் உள்ள விட நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ விஜே சித்து அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ பார்ப்போம் அந்த சீசன் எப்படி இருக்குன்னு. ஸோ விஜே சித்து அவர்கள் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வர்றதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க வந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஸோ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆச்சு. விஜே சித்து அவர்கள் பிக் பாஸ் சீசன் 10க்குள்ளே வர்றாரு. இனிமே மஜா தான்.